சோமா, அந்த வீட்டு காரியத்துக்கெல்லாம் நீ போக வேண்டாம். போனா அவனுங்க ஏடா கூடமா ஏதா பண்ணுவானுங்க. சோமா, நீ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். எதுக்கு சார் அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? இறந்து போன சந்தும் சோமனும் சாப்பிட்ட பிரியாணி வீடியோ வைரல் ஆயிருக்கு. அவனுக்கு ஜுரம் வரும்போது அவனை ஹாஸ்பிட்டல் போக விடாம வீட்டில் உட்கார வச்சிருக்கான். ஏன் சார், இதெல்லாம் யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா? நான் அவன்கிட்ட ஹாஸ்பிட்டல் போக வேணான்னு தான் சொன்னேன். வா போலாம். என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க நீ? சார், என் பையன் வேணும்னே பண்ணிருக்க மாட்டான் சார். வாடா. ம். சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு ஆவி பிடிச்சிட்டு அப்படியே சுக்கு காப்பி குடிச்சா சரியாயிட போகுது. அப்புறம் இவன் எனக்கு வெறும் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, என் சொந்த தம்பி மாதிரி. நான் இவனுக்கு நல்ல விஷயத்த மட்டும்தான்மா சொல்லுவேன். அன்னைக்கே நினைச்சானா இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும்னு. ஊருக்காரங்க பேச்ச கேட்டு நடக்காத இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். என்ன அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஒருத்தன் உசுறு போனதுக்கு அப்புறம் எல்லாம் கம்முன்னு ஆயிட்டானுங்க. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் கீழே தான் கேஸ் எடுத்திருக்கேன். உள்ள போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்றதுக்காக ஒருத்தரை ஈஸியா தூக்கி இப்படி உள்ள போட்டுற முடியுமா சார்? அப்படி யாரோ கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்ல, சந்துவோட வீட்டுல இருந்தா கொடுத்திருக்காங்க. அந்த வைரலான வீடியோ நீங்க பாத்தீங்கல்ல? அந்த வைரலான வீடியோல சந்து மட்டும் இல்ல, சோமனன் தான் வாத்துக்கறிய சாப்பிடுறான். காமன் சென்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு. நீ இப்ப போலாம். இதுக்கு அப்புறமாவது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒழுங்கா இரு சோமா. போதும் போதும். நீ சாப்பிட்டியா? பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ இப்படி நேரத்துக்கு சாப்பிடல. தயவு செஞ்சு இனிமே அட்வைஸ் பண்ணி யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. அவனுக்கு மத்தவங்க விஷயத்துல மூக்கம் நுழைக்கலன்னா தூக்கம் வராது. நீ வருத்தப்படாத. இவனுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போனாரு. 8 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது அவர் ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை வந்துச்சு. 5 வருஷம் என்னென்னமோ மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதனால கிட்னிலையும் பிரச்சனை வந்தது. 9 வயசு இருக்கும்போது என் புள்ள தினமும் போயிட்டு இருந்தது. அவனோட ஸ்கூலுக்கு இல்லை, ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருந்தான். அவன் அப்பா கூட இருக்கிறதுக்கு. அவனுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் என் புள்ள இந்த மாதிரி. நீங்க என் கூடவே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நாள் இருக்கு. எத்தனை பொண்ணுங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம பாப்பா பிறந்த அன்னைக்கே நீங்க என் கூடவே இருந்தீங்க. மினி வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாமா?
வா இப்பயே போகலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் எனக்கு இப்பதான்க்கா தெரியுமே. அதெல்லாம் விடு மினி. ஜுரம் திடீர்னு தான் அவருக்கு அப்படியே அதிகமாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட சொன்னேன். ஆனா சொக்கு காப்பி குடிச்சிட்டு சரியாயிடும்னு தூங்கிட்டாரு. விடிய காலையில உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஆனா அதுக்குள்ள அவரு Good morning, ma'am. ஹாப்பி பர்த்டே இந்தியா. Thank you, ma'am. ஜார்ஜ் சார் எப்படி இருக்காரு? ஐசியூல இருந்து மாத்திட்டாங்களா? இப்போ பரவாயில்ல சார். அடுத்த வாரம் ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. நான் இன்னும் போய் பார்க்கவே இல்ல. விசிட்டர்ஸ் அலோவ் பண்றாங்கல்ல? அலோவ் பண்றாங்க. சார். ஹாய். ஹாப்பி பர்த்டேமா. Thank you, sir. ஹாப்பி பர்த்டேமா. Thank you, ma'am. ஹாப்பி பர்த்டே. Thank you, sir. சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? சார் சார் என்னாச்சு சார்? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். சார் 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 இங்க பாருங்க சார். சார் ஹலோ, இந்தியாவோட அம்மா தான் பேசுறேன். ஆ சரிங்க, ஓகே, நான் சொல்லிடுறேன். அவர் எங்க இருக்கார் அத்தை? அவன் வெளியில இருக்கான். என்னாச்சு?